பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்றைய கிளாஸில் நம்ம தர்சுல் குர்ஆன் பற்றி தான் பார்க்க போகிறோம். திருக்குர்ஆனை பொருளுடனும் விளக்கத்துடனும் ஓதுவதற்கும் ஓதி கொடுப்பதற்கும் தர்சுல் குர்ஆன் என கூறப்படும். குர்ஆன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தகிர். பொருள்: நிச்சயமாக உபதேசம் பெறுவதற்காக குர்ஆனை நாம் எளிதாக்கி வைத்துள்ளோம், எனவே சிந்திப்பவர் உண்டா? இந்த குர்ஆனை ஒரு உபதேசமாக தான் அல்லாஹ் நமக்கு அனுப்பியிருக்கான், அட்வைஸ். திருக்குர்ஆன் என்பது அனைத்து மக்களுக்கும் அருளப்பட்ட ஓர் இறை செய்தியாகும். அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இறக்கி அருளப்பட்டது. அதாவது இது முஸ்லீம்களுக்காக மட்டுமில்லை, ஒட்டுமொத்த மனிதர்களுக்காகவும் அல்லாஹ்வால் இறக்கி வைக்கப்பட்ட ஒரு புனிதமான வேதம்தான் திருக்குர்ஆன். மனிதன் அதன்படி அமல் செய்து இவ்வுலகத்தில் பரிசுத்தமான வாழ்க்கையை மேற்கொள்கின்றான். மேலும் மறுமையில் நிரந்தரமான வெற்றிகளை பெற்றுக்கொள்வான். இந்த குர்ஆன் படி தன்னுடைய வாழ்க்கையை யார் ஆக்கிக்கிறாங்களோ, அதன்படி அமல் செய்கிறாங்களோ, அவங்களுக்கு எல்லாம் என்ன செய்கிறான்? வெற்றிகளை தரேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த வேதம் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நபருக்கும் வாழ்க்கை கலைகளை கற்றுத்தருகின்றது. இந்த காலம், இனி வரக்கூடிய காலம், கியாமத் வரை உலகம் அழியக்கூடிய ஒவ்வொரு காலத்திற்கும் இது வாழ்க்கை கலைகளை கற்றுத்தருகிறது. அல்லாஹுவும் அவனது தூதரும் விரும்பிய விஷயங்கள் நமக்குள் கொண்டு வரும்படி போதனை செய்கின்றது. மேலும் அல்லாஹுவும் அவன் தூதரும் வெறுத்த விஷயங்களை தடுத்து நிறுத்துகிறது. திருக்குர்ஆன் அரபி மொழியில் அருளப்பட்டுள்ளது. நம் மொழியோ தமிழ் அல்லது இதர மொழிகளாகும். ஆகவே நாம் தர்ஜுமா மற்றும் தஃப்சீரை அறிந்திடாமல் திருக்குர்ஆனின் போதனைகளை விளங்கி கொள்ள முடியாது. எனவே நாம் திருக்குர்ஆனின் தர்ஜுமாவையும் தஃப்சீரையும் அறிய வேண்டிய அவசியம் உள்ளது. நாம் தேடும் திருக்குர்ஆனுடைய அந்த தர்ஜுமாவையும் தஃப்சீரையும் தேடி நம்ம படித்தாதான் அந்த குர்ஆனுடைய விளக்கங்களை நாம் தெரிஞ்சுக்க முடியும். நாம் திருக்குர்ஆனின் வழிகாட்டுதலின்படி வாழ வேண்டுமானால் ஆலிம் பெருமக்கள் எழுதியுள்ள தர்ஜுமா மற்றும் தஃப்சீர்களை படித்து பயன்பெற வேண்டும். இந்த குர்ஆன் விளங்குவதற்கும் படிப்பினை பெறுவதற்கும் மிகவும் எளிதாக்கி வைக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் கூறுகின்றான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தகிர். பொருள்: நிச்சயமாக உபதேசம் பெறுவதற்காக குர்ஆனை நாம் எளிதாக்கி வைத்துள்ளோம், எனவே சிந்திப்பவர் உண்டா? அல்லாஹ் கேட்குறான், இதை உபதேசம் பெறுவதற்காக தான் நம்ம இறக்கியிருக்கோம், இதை கொண்டு சிந்திக்கிறவங்க இருக்கிறீங்களா அப்படின்னு. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் குர்ஆன் ஷரீஃபை மிகவும் ஒழுக்கத்துடன் ஓதி வந்தார்கள். அதனுடைய ஒவ்வொரு ஆயத்தையும் விளங்கி கொள்ள முயற்சி செய்தார்கள். மேலும் நபி அவர்களிடம் ஆயத்துகளின் பொருளையும் விளக்கத்தையும் கேட்டு அறிந்து கொள்வார்கள். எதுவரை ஆயத்துகளின் விளக்கம் புரியவில்லையோ அதுவரை அடுத்த ஆயத்திற்கு முன்னேறி செல்ல மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் ரொம்ப அழகிய முறையில் ஒழுக்கத்தோடு அந்த குர்ஆனை அவங்க கற்றுக்கொண்டாங்க, ஓதி வந்தாங்க. அதை ஒரு ஆயத்தை கற்றுக்கொண்டால் அதனுடைய விளக்கத்தை தெரிந்து கொள்ளாத வரைக்கும் அடுத்த ஆயத்துக்கு நாங்கள் முன்னேறி செல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எங்களில் எவர் 10 ஆயத்துக்களை கற்றுக்கொள்வாரோ அவர் அந்த ஆயத்துக்களின் விளக்கத்தை முழுமையாக தெரிந்து அதன்படி அமல் செய்யாதவரை அடுத்த ஆயத்துக்களை கற்றுக்கொள்ள மாட்டோம். அப்போ முதல்ல கற்றுக்கொள்வது, அதனுடைய விளக்கத்தை தெரிந்து கொள்வது, அதற்கு பிறகு அதன்படி அமல் செய்வது, அதுக்கு பிறகாதான் மற்ற அடுத்த ஆயத்திற்கு செல்வாங்க. எனவே நாமும் குர்ஆனை தஜ்வீதுடன் ஒழுக்கத்துடனும் அதனுடைய பொருளையும் விளக்கங்களையும் அறிந்திட முயற்சி செய்ய வேண்டும். மேலும் அதனுடைய வாசகத்தில் கவனமும் சிந்தனையும் கொள்ள வேண்டும். இதனால் நம்மவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஹதீஸிலும் குர்ஆன் வாசகங்களிலும் சிந்தனையும் கவனமும் செலுத்தும்படி வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது. ஆகவே நாம் என்ன செய்யணும்னா, குர்ஆனை ஓதும்போது அதனுடைய விளக்கங்களை நம்ம விளங்கி கொண்டு ஓதுவதற்கு நாம் முயற்சி செய்வோமாக இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இனி ஒரு கிளாஸில் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.